ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று வந்து வீடியோ நான் 3 மணிக்கு தான் அப்லோட் பண்ணேன். வீடியோ வந்து நேற்று நைட்டு எடுத்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பால்வாடிக்கு போயிருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரர் 2 பேருமே போயிருந்தோம். அங்கேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அங்கே பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் என்னால் நேற்று வீடியோ இவ்வளோ லேட்டாக அப்லோட் பண்ணேன். இதுக்கப்புறம் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஆயில் கம்மியாக ஊற்றி சாப்பிடுங்க, நிறையா ஊற்றி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஆயிலெலாம் நிறையா ஊற்றி சாப்பிட மாட்டேன், நான் கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து முட்டை, கீரை அந்த மாதிரி சாப்பிடுங்க, உருளைக்கிழங்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்குமே பின்னாடி இருக்க முதுகுமே காலுமே ரொம்ப வலிக்குது. உருளைக்கிழங்கு சாப்பிட்றத வாயு அதனால என்னமோன்னு தெரியல, வலிச்சிக்கிட்டே இருக்கும் ரொம்ப. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள், அது வலிக்க ஏதாவது மருந்து இருக்கிற மாதிரி. ரொம்ப காலில் நைட்டில் தூங்க முடியாது, அவ்வளோ கால் வலிக்குமே. என்னோடய வீட்டுக்காரர் என் காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருப்பார், அந்த இடத்துலேயே நான் தூங்கிடுவேன். முதுகுமே அப்படி வலிக்குன்னா தண்ணி கூட நான் 1-2 டைம் தான் நான் தூக்குவேன். மாமியாரும் தண்ணியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இருந்தாலும் முதுகுலாம் அவ்வளோ வலிக்குது. ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால வாய்வா என்னான்னு தெரில. இதுக்கப்புறம் அதை நான் சாப்பிட மாட்டேன். சுத்தமாகவே நான் கம்மி பண்ணிக்கிறேன். எப்போனாவது 1 டைம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. உடம்ப பார்த்துக்குங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்த வந்து கடவுள் கொடுத்த வாரம், அதை பத்திரமா பார்த்து பத்திரமா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு தெரியும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் குழந்த இல்லாமல் இருந்து. எனக்கு வந்து இப்போ வந்து இருக்குதுன்னா அதை நான் வந்து அவ்வளோ கேர்லெஸ்லாம் விட்டுற மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா கேர் பண்ணி பிடிச்சதை சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணுவேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு சொல்லியிருந்தீங்க, பிடிச்சதை நல்லா வாங்கி சாப்பிடுங்க, குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம். அவரால் முடிஞ்சால் எனக்கு இங்கே கிடைக்கிற பொருள் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இங்கே கிடைக்காதுல்ல. அதனால் அதிகமாக நான் ஆசைப்பட மாட்டேன். அதிகமாக ஆசைப்பட்டு கிடைக்காம போயிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் அதிகமாக எதுக்குமே நான் ஆசைப்பட மாட்டேன். நம்மளால் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு மட்டும் தான் நான் ஆசைப்படுவோம். அது மட்டும் கேட்டால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றோம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அம்மா அப்பா பற்றி ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. நானுமே அதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லா கஷ்டமும் சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் சட்னியும் பீர்க்கங்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். சரி, வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நேற்று சொல்லியிருந்தேன்ல, வீடியோவில் சொல்லியிருப்பேன் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் உருளைக்கிழங்கும் கோவக்காய், அதுக்கப்புறம் புட்டுநோய் இது எல்லாமே சேர்த்து காலைல பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு என்ன குழம்பு பண்ணலான் தான் அப்படின்னு பார்க்குறேன். உங்ககிட்ட காய்கறியில் சரி சொன்னமே காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடலான் தான் அப்படி இது காமிச்சிட்ருக்கேன். வந்து கத்திரிக்காய்லாம் நான் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அந்த பச்சடி அதுக்கப்புறம் பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட கேட்டால் மாமனார் கத்திரிக்காய் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டார். பீர்க்கங்காய் ஒன்று உடச்சிட்டு நான். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் ஒரு கவர் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாமே இதிலே போட்டு வச்சாச்சு. ஏன்னா இருக்கிறதே 4 ட்ரே தான் பாருங்கள். அது எல்லாமே இது மாதிரி போட்டு வச்சாச்சு. அப்படி இருக்குது. பாதி பச்சை மிளகாய் கொட்டி வச்சுட்டு பாதி கவரில் போட்டு வச்சுருக்கோம் பச்சை மிளகாவை. என்னோடய வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு சாம்பார் பண்ணலாமா இல்லை கத்திரிக்காய் மாதிரி ஏதாவது போட்டு பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறேன். அவர் என்ன சொல்லணும்னு கேட்டுட்டு நம்ம குழம்பு நைட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நேற்று தான் பொரி இந்த பேக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு தான் பேர். ஆனால் யாருமே காலையிலேருந்து அதிகமாக சாப்பிடவே இல்லை. எல்லாமே பொரி கூடயே போட்டு சாப்பிட்டாங்க. நேற்று பண்ண சிக்கன் காலையில் கொஞ்சம் இருந்துச்சா, அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி பொரி கூட போட்டு சாப்பிட்டுட்டாங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இவ்வளோ பொரி இருக்குது. இந்த பொரி பாக்கெட் வந்து ஒன்று 100 ரூபான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பெருசாக இருக்கும். சாப்பிட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர்கிட்ட. சாம்பார் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட கேட்டேன், கத்திரிக்காய் மாதிரி குழம்பு பண்ணுதா இல்லை புளி குழம்பு பண்ணுதா சாம்பார் பண்ணுதான்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், சாம்பாரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. பீர்க்கங்காய் சேர்த்து தான் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 2 தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே கட் பண்ணிடலாம். ஆனால் இந்த பீர்க்கங்காயோட சட்னி ரொம்ப பிடிக்கும். என் மாமியார் பண்ணி தருவாங்க. இது தோல் சீவி மாமியார்கிட்ட கொடுத்தா சட்னி பண்ணிவிடுவாங்க. சரி, நம்ம பண்ணிடலாம். டைம் 5 மணி ஆகுது. எவ்வளோ ஹீட் இருக்குது பாருங்கள். சரி, நம்ம தோல் சீவி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீர்க்கங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இது வந்து
இப்போல்லாம் அந்த டப்பா கொஞ்சமாக நேற்று பாசி பருப்பும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பருப்புமே சேர்த்து தான் நீங்கள் சாம்பார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை கழுவிக்கலாம். சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். இதை ஃபஸ்ட் நம்ம கழுவி பயிர் வள வச்சிடலாம். 2 பருப்பு தான் போட்டுக்கிட்டேன். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் போட்டிருக்கான். அது நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சேர்த்து பயிர் வள வச்சிடலாம். என்னோடய மாமியார் சொன்னாங்க, முருங்கைக்காய் இது கூடவே சேர்த்து போட்டு அகுச்சிரு. ஏன்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு லேட்டாக வரும். இந்த கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் சீக்கிரம் வதங்கிடும். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாகும். முருங்கைக்காய் கூடயே சேர்த்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முருங்கைக்காயும் கூட சேர்த்துட்டு 2 தக்காளி கிழிச்சு போட்டிருக்கேன். பருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டேன். மூடி போட்டு நம்ம இது பண்ணிடலாம். பயிரோட நல்லா கொதிச்சு பயிர் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். முருங்கைக்காவும் நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி தாளிக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு அது கூடவே வடை சட்டியும் வச்சுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயுமே சேர்த்துட்டேன் பாருங்கள். நேற்று சிக்கன் குழம்புக்கு என்னோடய வீட்டுக்காரர் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருப்பாரு பாருங்க. சொல்லியிருந்தீங்க அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் நானும் அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட மாட்டேன், கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் கடுகும் சேர்த்துட்டேன் பாருங்கள். வெந்தயம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கான். அது இன்னும் பொரியல. பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆறரை மணி தான் ஆகுது டைமு. 6:30 மணிக்கு ஃபுல்லாக இருட்டிடுச்சு. அங்கே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு. நல்லா வெங்காயம் வதக்குப்போம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. அது கூட அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நான் உங்களுக்கு முன்னாடி என்னன்னு தெரியும். அதான் நான் மசாலா அரைக்கக்குள்ளேயும் வீடியோ எடுக்கல. மசாலையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கல. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளி அது கூடவே நான் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன் முன்னாடியே பாருங்கள். ஏன்னா அது கூட வதக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சேர்த்து வதக்கிட்டேன். மஞ்சள் தூளுமே அது கூட கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியுமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே உப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா உப்பு சேர்த்தா காய் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காண்டி உப்பு சேர்த்தாக்கி 1 டைம் கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு இது இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம். ஒரு 5 நிமிஷம் இருக்குதோ. அதுக்கப்புறமா எடுத்து 1 டைம் கிளறி விட்டுட்டு நம்ம அந்த இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்த்துட்டு கிளறி விட்டு காயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கும். பாருங்க, காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லாவே எல்லா காயும் வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பையும் முருங்கைக்காயும் சேர்த்துட்டேன். கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டேன். தண்ணி கரெக்டாக இருக்கும். நாங்கள் 4 பேர் மட்டும்தானே, தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குதும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் சட்னி பண்ணுறதுக்காண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். வாங்க. பீர்க்கங்காய் தோல் இருக்குல்ல, அதை சீவி வச்சுருந்தா முன்னாடி பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இப்போ பூண்டும் வரமிளகாயும் எடுத்து வைக்கிறோம். மாமியார் தான் பண்ணுவாங்க.
சாம்பார் நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாமே கம்மி பண்ணி வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சைடு ஃபுல்லாக. இப்போ எடுத்து வச்சுட்டு பீர்க்கங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணலாம். அங்கே எடுத்து வச்சிடலாம். வாங்க பீர்க்கங்காய் சட்னி ரெடி பண்ணலாம். நான் வந்து வடை சட்டி தானே இருக்குது. சாம்பார் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு. இஞ்சி பூண்டு, ஒரு 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் நல்லாவே வதக்கிடுச்சு. கூட வந்து நம்ம பீர்க்கங்காய் வதக்கில் அதை கொடுத்துடலாம். நம்ம நல்லா வதக்கி விடணும். இந்த பீர்க்கங்காய் தோல் இருக்குல்ல, அதை வந்து நல்லா சுண்டி ஒரு மாதிரி இது வரும்னு சொன்னாங்க. இந்த மாமியார் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுலாம் இருக்குல்ல, அது கொசு ரொம்ப கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புகை போட்டுட்டு இருக்காங்க. என்னை வதக்கி வை, நான் அரைச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இது பண்ணுறதுன்னு பாருங்கள். இது நல்லா சுண்டணும். இனிமேல் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரில, புகை வருது பார்த்தீங்களா, அது ஒரு டம்மான்னு சொல்லுவாங்க. அதில் பச்சை பில்லும் ஈரம் கொஞ்சம் வக்கீலும் அப்புறம் சத்தையும் சேர்த்து வச்சுருக்காங்க. புகை போட்டால் கொசு வராதில்ல, அதுக்காண்டி. இப்போ பாருங்கள் நல்லாவே சுண்டு அந்த கலர்லாம் பச்சை கலர் போயிட்டு ஒரு மாதிரி தான் வந்துருக்கு பாருங்கள். எடுத்து மாமியார்கிட்ட கொடுத்தா அவங்க அரைச்சிட்டு வந்துடுவாங்க. எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துடலாம், அவங்க அரைச்சிட்டு வந்துடுவாங்க. வெளியே எடுத்து வச்சுட்டு பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி கொடுத்தா அவங்க அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நல்லாயிருக்கும். புதினா சட்னி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன் கஞ்சி கூட. பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ தான் அரைச்சிட்டு வந்து கொடுத்தாங்க பாருங்கள். போய் சாப்பிடலாம். அவங்க என்னோடய வீட்டுக்காரர் எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டுங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வெளில போயிருக்காங்க. அவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில. மாமனாருமே இல்லை, அவருமே அவங்க ஃப்ரெண்டு கூட எங்கேயோ வெளில போயிருக்காங்க. நானும் மாமியார் மட்டும்தான். எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்றலாம். டைம் 7:30 மணி ஆகிடுச்சி. வாங்க சாப்பிட்லாம். பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் சாம்பார் இதெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு பீர்க்கங்காய் சட்னி எப்படி இருக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி பீர்க்கங்காய் சட்னியும் சாம்பாரும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் வதக்கி கொடுத்தேன், மாமியார் தான் அரைச்சி கொடுத்தாங்களே. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பதம் பார்த்து அரைக்க தெரியாது. அது அவங்களாம் கரெக்டாக அரைச்சிடுவாங்க, அதனாடி அவங்க தான் அரைச்சி கொடுத்தாங்க. நேற்று சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் டைம் என் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்தான்னு கூட தெரியல. நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்காரர் தான் வந்து ஒரு 10 மணின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் வந்து எனக்கு கூப்பிட்டாரு, எந்திரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்திரி அப்படின்னாரு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அந்த மாதிரி குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் மேரிகோல்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தார். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த பிஸ்கெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேனே. அந்த குலோப் ஜாம் வந்து ஒரு 4 தான் இருந்துச்சு. நான் 2 சாப்பிட்டோம். மேரிகோல்டு பிஸ்கெட் காலைல டீ கூட தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எப்போலாம் தோணுது அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு தூக்கம் வரல. அவர் கால் ரொம்ப வலிச்சுது. அவர் கால் பிடிச்சி விட்டுக்கிட்டே இருந்தார். அப்படி எப்போ தூங்கினான்னு தெரியல, நல்லா தூங்கிட்டான். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.